முத்து என்ன பண்ணுறாரு, மனோஜோட மொத்த வீடியோவும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லார்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மனோஜ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு தெரியுமானா, ஆஃபீஸில் இருப்பார், ஷோரூமில் அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க வந்து ரோஹிணி. உடனே வந்து அப்படியா, சரி சரி எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாரு. பார்த்தா மனோஜ் வந்து என்னென்ன பண்ணுறான்னு ஒரு நாளில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை 10 மணி, காலை 11 மணி, காலை 12 மணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இது லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னு காட்டுறாரு. பார்த்தா மனோஜ் வந்து நல்லா விளையாடிட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல ரோஹிணிக்கு. விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா, மனோஜ் வந்து வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லி தினமும் பார்க்கு தான் போகிறான். இது ஒரு நாள் எடுத்த அப்டேட் கிடையாது, தினமும் இதே தான் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. கரெக்டாக மனோஜ் வராரு. மனோஜ் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னோடனே, ஷோரூமில் தான் வர. இன்றைக்கி தெரியுமா எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு, எப்படிலாம் ஷோரூம் இருந்தது தெரியுமா அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்டால் அப்போ இதில் யார் இருக்காப்பா, நீ பார்ப்பா நீ வேலை செய்கிறத அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து மனோஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. இப்போ புரியுதா, இவன் சரியான தண்டு சோறிவன், நல்லா வந்து தின்னுட்டு கொட்டை விட்டு தூங்குறான் பாருங்க பார்க்கில் படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உடனே வந்து மனோஜ் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து சரிம்மா விடுமா, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. நீங்கள் கம்முன்னு இருங்க ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இப்படி பண்ணிட்டீங்களே மனோஜ், இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, இவர் இப்போமா ஏமாத்தினாரு, எப்பவுமே ஏமாத்து பேர் வழி தான், இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் பேசியிருப்பீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனா அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல, இப்போ தெரியுதா இவரோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கல்யாணம் நடந்தது பரிதாப கல்யாணம்னு சொன்னீங்களே, இப்போ தெரியுதா யாருக்கு பரிதாப கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டோன்னே ரோகிணி அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் டென்ஷனாக எப்படி நிற்கிறாங்க. உடனே விஜயா வந்து என்ன ரொம்ப வாய் அதிகமாக தான் இருக்குது மீனா உனக்கு, இப்படிலாம் பார்த்து பேசுறியா அப்படின்றாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. யாருக்கு வாய் அதிகமாக இருக்கா, உண்மையை தானே சொன்னால், இந்த மாதிரி ஆளெல்லாம் வேறு என்ன கேட்பாவ, இவங்க அன்னைக்கு எங்களை பரிதாப கல்யாணம் சொல்லும்போது நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க, எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க இந்த பார்லமாவும் வந்து மற்றவங்களும், அதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இப்போ தெரியுதா இவன் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு, இவனுக்கு என்னெல்லாம் ஓவராக பண்ணுறாங்க, ட்ரெஸ் அயன் பண்ணுறது என்னமோ, ஐயோ உடனே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில், முதல்ல இவனுக்கு தான் சாப்பாடு போடணும் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கெல்லாம் இப்போ தெரியுதா அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ஸ்ருதி வந்து நினச்சி கூட பார்க்கல, இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஏமாத்துறாரு. ஆமாம் ரவி வந்து யோசிக்கிறாரு, ஆமாம் அன்றைக்கி நம்ம வந்து போனோம்ல, அப்போ கூட இல்லவே இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்ப வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அன்னைக்கு கூட நாங்கள் போனோம், அப்போவும் அவர் இல்லவே இல்லைங்க, எல்லாம் ஏமாற்றி பெருவியாக இருக்கார் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து ரோகிணி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே இதெல்லாம் தேவையா, இப்படி ஏமாற்றிட்டீங்களே சே நம்ப வச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து வந்து எங்கிட்ட பேசாதீங்க, மூச்சில் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டிட்டு வந்து மனோஜை வந்து உள்ளே போகிறாங்க. உடனே ரோகிணி பின்னாடியே போகிறாரு. மனோஜ் இதோட முடியுது.